இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் 1960ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட சிந்து, லம், செனாப் ஆகிய 3 நதிகளும் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த நதிகளில் வரும் தண்ணீரை இந்தியா முற்றிலும் பயன்படுத்த முடியாது. இந்த நிலையில் காஷ்மீரில் சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற சம்பவத்தை தொடர்ந்து முதன்முறையாக இந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்தம் செய்வதாக இந்தியா அறிவித்துள்ளது. ஒப்பந்தத்தை இடைநிறுத்தம் செய்வதாக அறிவித்துள்ளதன் மூலம் மேற்கு நோக்கி பாயும் 3 நதிகளிலும் தண்ணீரை தடுத்து நிறுத்த இந்தியா நடவடிக்கை எடுக்க உள்ளது. இந்தியாவின் இந்த நடவடிக்கை பாகிஸ்தானில் குறைந்தது 2 மாநிலங்களில் குடிநீர் மற்றும் வேளாண்மைக்கு தண்ணீர் கிடைக்காத நிலையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை பாகிஸ்தானுடனான வாகா எல்லை உடனடியாக மூடப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதேபோன்று இந்தியாவுக்கான பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஒரு வாரத்தில் வெளியேறவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி மே 1ஆம் தேதிக்குள் இந்தியாவை விட்டு வெளியேற மத்திய அரசு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் பாகிஸ்தானுடனான தூதரக உதவிகளை குறைக்க முடிவு செய்துள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி அறிவித்துள்ளார். நுழைவு விசைவு பெற்று இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்துக்கு வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்கு இனி நுழைவு விசைவு வழங்கப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.